நம்ம ஊர்ல ஒருத்தன் தமிழ் மொழிய அழிக்கிறதுக்கு, தமிழ் பெண்கள சீரழிக்கிறதுக்கு, தமிழ் கலாச்சாரத்த சிதைக்கிறதுக்கு, முக்கியமா தமிழ் இலக்கியத்த ஒழிக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதமான முயற்சி பண்ண ஒருத்தர், அவருக்கு ஊருக்கு ஊர் செல வச்சு, தமிழகத்தின் தந்தைன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லப்படுற, முக்கியமா யுனெஸ்கோ விருது பெற்ற தந்தை பெரியார். அதாவது ஈவே ராமசாமி. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈவே ராமசாமியோட உண்மையான முகத்தை, அவருடைய அடிப்படை கொள்கையான பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, பெண் உரிமை, இந்த கொள்கையோட நிலைப்பாடையும் செயலையும் வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. இப்ப நீங்க கேட்கலாம், பெரியார் சமூகத்துக்கு எவ்வளவோ தொண்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு. ஆனா இவனுங்க ஸ்டைல்லே சொல்லணும்னா, நல்ல தங்க தட்டுல வெரைட்டியா சாப்பாடு வச்சு அதுக்கு சைடுல மலம் வச்சா நீ சாப்பிடுவியா? அதனால வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ வெல்கம் டு ரேஷனல் தமிழா. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இப்போ நாம இந்த பெரியாருடைய முக்கியமான கொள்கையான ரேஷனலிசம், அதாவது பகுத்தறிவு பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுவோம். பகுத்தறிவு, பகுத்து பார்க்காத அறிவு ஒண்ணு இருக்குமா? பகுத்து பார்த்தாதான் சார் அது அறிவு. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இந்த பகுத்தறிவுல அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்கள், சங்கிகள், ஆரியர்கள் இவனுங்களை பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கட்டும், அதை பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், இதான் இவனுங்க உச்சக்கட்ட பகுத்தறிவு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மிஞ்சி போனா வெள்ளக்காரனோட ஷூ நக்கணும். ஏதோ வெள்ளக்காரன் தான் பாத்தீங்கன்னா அறிவாளி மாதிரியும், நம்மளாம் காட்டு மிராண்டி மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. இந்த வெள்ளக்காரன் தான் பாத்தீங்கன்னா மதம்ன்ற பேர்ல எத்தனை இடத்தை அழிச்சிருக்கான், எத்தனை பேரை ஒழிச்சிருக்கான், எத்தனை பேரை அடிமைப்படுத்திருக்கான் அப்படின்ட்டு. அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க, ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால நான் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இப்போ இவர் வெள்ளக்காரனுக்கு முட்டு கொடுத்தது ஒரு சைட்ல வச்சிருங்க. இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரா முதல்ல பேசினது பெரியார்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பெரியாருடைய தாத்தா காலத்திலே ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய். இது வேற யாரும் கிடையாது. இந்த ஷான் சிங்கராய்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல. சாய் பல்லவி கூட பரதநாட்டியம் ஆடுவாங்க. நானி பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருப்பாப்ல. அந்த நானி கேரக்டர் தான் இந்த ராஜா ராம்மோகன் ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கரெக்டா அப்படியே உள்வாங்கி ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராகவும், சாதிக்கு எதிராகவும், பெண் உரிமைக்கு பாத்தீங்கன்னா குரல் கொடுத்து நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. இவர் மூலமா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனே இந்த உடன்கட்டை ஏறதை ஒழிச்சிருக்காப்ல, சைல்டு மேரேஜ் அவாய்ட் பண்ணிருக்காப்ல, விடோ மேரேஜ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சமூக தொண்டுகளை செஞ்சிருக்காங்க. இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பார்ப்பனர். ஓகேவா? இததான் பெரியார் பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சாரா, இன்ஸ்பயர் பண்ணாரான்னு தெரியாது. இப்ப நீ ஓனர் இல்லையா? ஓடே, அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. இப்போ இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு பெரியார் போராடினார்ல, அதை பாத்தீங்கன்னா நானே ஆதரிக்கிறேன். ஆனா இவர் இறை நம்பிக்கை அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கடவுளே இல்ல, கடவுளே கும்பிடாதீங்க, கடவுளை கும்புறவெல்லாம் முட்டாளு, தற்குறின்ற மாதிரி இவர் ஏதோ நாங்களாம் அறிவாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, மதங்கிறது பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. இப்போ நீங்க உலகத்துல சாதிச்சவங்களா இருக்கட்டும், மனித நேயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களா இருக்கட்டும், யார வேணா எடுத்துக்கங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இலான் மஸ்கா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் கிறிஸ்டியன்ஸ். அதை தாண்டி ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் இந்தியாவில ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக சுத்திக்கிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தான் அவர் ஐபோன்லாம் கண்டுபிடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அதை தாண்டி ஓப்பன் ஹைமர் பாத்தீங்கன்னா அணுகுண்டு கண்டுபிடிச்சவர். அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்பயர் பண்ணது எங்கன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருத டெக்ஸ்ட்ல இன்ஸ்பயர் பண்ண அப்படின்னு அவரே சொல்றாரு. அதை தாண்டி இவங்க பகவத்கீதையை தோத்தவன் தூச்சிருப்பாங்க. அதே பகவத்கீதையை படிச்சுதான் நான் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு பேக்கர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல யாரு சரி? இங்க பாருங்க, உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இறை நம்பிக்கை கொண்டவங்க தான். ஆனா இப்போ பெரியார் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக தான் பேசியிருக்காப்ல. அதை தாண்டி இறை நம்பிக்கைன்னு சொல்லும் போது தான் அவர் முரண்படுறாரு.
ஓகேங்களா? இப்ப மனு பேக்கரா இருக்கட்டும், அதாவது சாதிச்சவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதத்துல இருக்க ஆப்டிமிஸ்டிக்கான விஷயத்தை, அதாவது பாசிட்டிவான விஷயத்தையும் ப்ரொடக்டிவான விஷயத்தையும் உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஏத்தியஸ்ட் இருக்கானு பாத்தீங்களா, ஏத்தியஸ்ட்ல கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு விட்டு போகணும், அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும்னா போய் இவனுங்க போய் டீஸ் பண்றதா இருக்கட்டும், மாக் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்றதுனால அவன் முட்டாளுன்ற மாதிரியும் நான்லாம் அறிவாளின்ற மாதிரியும் பேசிட்டு இருப்பாங்க. எந்த ஏத்தியஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதிச்சிருக்கான் அப்படின்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா பெருசாலாம் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கின்னு சொல்லிக்கிட்டு, அவர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை தாண்டி வந்து உலகத்துல பெருசா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாம மக்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு எதுனா நார்த் கொரியான்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியா மக்களுக்கு கடவுள்ன்ற கான்செப்டே கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து, அதாவது அந்த கிம் ஜாங் உன்னா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி வணங்கப்படுறாங்க. எப்படி இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் வந்து கடவுள் மாதிரி வந்து செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரிதான் அந்த நார்த் கொரியாவும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவர் பண்ண ஸ்டாண்ட் வந்து சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா, மூட நம்பிக்கைன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது அவரு கரெக்டா தான் இருந்தாரு. ஆனா இறை நம்பிக்கையே இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்லும் போது அது வந்து சமுதாயத்துல எந்த ஒரு சமுதாயத்திலயும் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கு. நீ ஏத்தியஸ்ட் ஆனாலும் இன்னொருத்தவனை வந்து பாத்தீங்கன்னா நீ ஏத்தியஸ்ட் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் எப்படி ஒழியும்? இந்த மாதிரி பெரியார் வந்து ராமரை வந்து நிர்வாணமா போட்டு, சீதையை நிர்வாணமா போட்டு செருப்பால் அடிச்சாலாம் மூட நம்பிக்கை ஒழியாது. அது எப்ப ஒழியும்னா எஜுகேஷன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி வந்து சூரிய கிரகணம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுவும் கேத்தும் வந்து அதுங்க ரெண்டு விழுங்குமா அந்த சூரியனை. அப்படி விழுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய கிரகணம் வருது அப்படின்னு வந்து மதம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது. ஆனா அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸாவ நம்ம எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து சூரியனுக்கு நடுவுல நிலவு வந்துச்சுன்னா அந்த நிலவுல இருந்து வர ஷேடோ தான் வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ மூட நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மூலமா ஒழியும். ஆனா இறை நம்பிக்கைன்றது அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கடவுள்னு கேட்டனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான புரிதல், ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதனால சாமி கும்பிடலாம் சங்கியாயிட முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, ரிலீஜியன் வேற. இப்போ நம்ம இந்த பெரியாருடைய பெண் உரிமை போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தது பெரியார் தானு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியாவுல முதல்ல வந்து பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தது யாருன்னா ஜோதிபாய் ஃபூலே, அதாவது ஜோதிராவ் ஃபூலே அவருடைய ஒய்ஃப். இந்த ஜோதிராவ் ஃபூலே யாருன்னா காஸ்டுக்கு அகேன்ஸ்டா பேசினவரு. இந்த ஜோதிபாய் ஃபூலே வந்து பாத்தீங்கன்னா உமன் ரைட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குரல் கொடுத்தவங்க, போராடினவங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயாவது பெரியார் வந்து முதலியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுல முத்துலட்சுமி ரெட்டின்ற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெண் உரிமைக்காக வந்து இறங்கி வேலை செஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து பெரியார் தான் வந்து பெண் உரிமை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இவர் வந்து பெண் உரிமை எங்க இருந்து வந்து காப்பி அடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அழகா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு. வரிக்கு வரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்து ஆட்டையை போட்டுருக்காருன்னு. அதெல்லாம் ஒரு சைடு பெண்களுக்காக நல்லது பேசுறாருன்னா அதை வரவேற்போம். சரிங்களா? ஆனா அந்த புக்ல காப்பி அடிச்சதை தாண்டி இவரா சில கருத்துக்கள் எல்லாம் பேசி வச்சிருக்காரு. அது என்னன்னா, பெண்கள் வந்து கர்ப்பப்பையே எடுத்துடணும், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுனாலதான் பெண்கள் வந்து அடிமையாகிறாங்க. இனிமேல் இந்த திருமணம்ங்கிற முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். கல்யாணமே கூடாது, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது. இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. பாசத்துக்காக மனுஷன் புள்ள கத்துக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லயே. என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மகிழ்ச்சி அடையறேன், அதுக்காக நான் தூக்கி போன அவசியம் இல்லையா? அவன் போனா போயிட்டு போறான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதனால பெண்கள் வந்து கர்ப்பப்பையை தூக்கி வெளியே எறிஞ்சிடணும். அதை தாண்டி ஆம்பளை மாதிரி முடி வெட்டிக்கணும், சட்டை பேண்ட் போட்டுக்கணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை எப்படி விபச்சாரிங்க வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் வந்து 4-5 ப்ராஸ்டியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்காரு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சீமான் கூட எக்ஸ்போஸ் பண்ணாரு. இந்த மாதிரி உங்களுக்கு காம இச்சைகள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்க தாயா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இவங்க கூட நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ, மகளோ, அக்காவோ, தங்கச்சியோ அவர்களோட சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? இத சொன்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. அதாவது இந்த மாதிரி இயற்கைக்கு அகேன்ஸ்டா வந்து பேசிக்கிட்டு இவர் வந்து பகுத்தறிவு பகலவன் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க.
இப்போ பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும்னா குடும்ப வாழ்க்கைக்கே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்ற பெரியாருக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத நாடு, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத கம்பெனி, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத ஃபேமிலி உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து இவர் பேசுறதுலே தெரியுது இவர் பெண்களுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா பேசியிருக்காருன்ட்டு. ஆக்சுவலி இவரே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு மைனர் குஞ்சா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அதாவது விபச்சாரிகளை கூட்டு போய் காவேரி ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா கூத்தடிக்கட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்டுரையில பதிவு பண்றாரு. இப்போ பெண் உரிமைக்காக பேசின பெரியார், முக்கியமா சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டா பேசின பெரியாரு, அதுக்கப்புறம் சிறு வயதுல பெண்கள் விதவையாயிடுறாங்க அப்படின்னு பேசின பெரியாரு, இவரே வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்காக, சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிறு வயது பெண்ணு 72 வயசுல 27 வயசு பெண்ணான மணியம்மையை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த கழகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கலகப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லல, அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் அவரை கழுவி ஊத்திருக்காரு. இவருடைய பெண் உரிமை போராட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் பேச்சு வச்சு பார்க்கும்போது இவர் பெண்களுக்காக போராடின மாதிரி தெரியல. இந்த மைனர் குஞ்சு, அதாவது இவர மாதிரி இருக்கிற மைனர் குஞ்சுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசின மாதிரி தான் இந்த பெண் உரிமை போராட்டம் வந்து எனக்கு தெரியுது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ பெரியாருடைய அடுத்த கொள்கையான சமூக நீதி, அதாவது சாதி ஒழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம். முதல்ல இந்த சாதி ஒழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா யார் பேசினாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. ராஜா ராம்மோகன் ராயா இருக்கட்டும், ஜோதிராவ் ஃபூலேவா இருக்கட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளலாரா இருக்கட்டும், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டிலே பேசினது. அதை தாண்டி இந்த பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்புக்கு பேசின சில சரியான விஷயமா இருக்கட்டும், அம்பேத்கருடைய சில கோட்பாடுகள், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னோடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அயோத்திதாச பண்டிதர். ஓ, அப்படியா விஷயம்? இந்த அயோத்திதாச பண்டிதர் தான் சம உரிமைக்கும் சமூக நீதிக்கும் இறங்கி போராடினவர். நான் வந்து இதை திராவிட உருட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். இப்போ அம்பேத்கர் என்னென்ன கொள்கையெல்லாம் பேசினாரோ அதுல முக்காவாசி கொள்கை வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவருக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அறகுறையா காப்பி அடிச்சு சமூக நீதிக்காக போராடினு வந்து உருட்டிட்டு இருக்காங்க. இவரை வந்து சமூக நீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸா யூஸ் பண்றது ஒரு உருட்டுக்காக தான் சொல்லலாம். ஏன்னா இவருடைய கமெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது ஒரு கமெண்ட் இருக்கு, பிராமின்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க சமுதாயத்தை விட அடித்தட்ட மக்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமுதாயத்துக்கு முதல் எதிரி. பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது. இப்போ அவங்களுடைய சமுதாயம் ஒண்ணே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த எந்த இனத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு. அப்போ அவங்கள விட அடித்தட்ட மக்கள்னா யாரு? தமிழர்களை சொல்றாரா இல்ல தாழ்த்தப்பட்டவங்களை சொல்றாரா? எதை சொல்றாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி இந்த பறச்சிங்கெல்லாம் வந்து ரவிக்க போறதுனாலதான் இந்த மாதிரி ரவிக்கோட விலை வந்து ஏறுது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாப்ல. சார் இவனை என்ன பண்ண சார்? இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ்வெண்மணினா 1968 காலகட்டத்துல தஞ்சாவூர்ல தலித் மக்கள் வந்து கூலி வந்து பாத்தீங்கன்னா ஏத்த சொல்லி போராடினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல 44 பேரை உயிரோட எரிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் எந்த கமெண்ட்டுமே பண்ணல. கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் கட்சியும் இதை பெரிய லெவல்ல எடுத்ததுக்கு அப்புறமா அந்த படுகொலைக்கு சாதகமா இருந்த கோபாலசாமி நாயுடுவை அப்பதான் முதல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப பெரியார் அவருடைய நண்பர், பெரியாரும் அவரும் பெரிய நண்பர்கள். பெரியார் ஒரு வருஷம் வாய் திறக்கல. யோ பேசு பேசியா பேசுடா பேசா. அதை கூட விட்டுருங்க. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணையாரை மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கம்யூனிஸ்டுக்காரன் எதுக்கு உள்ள போறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, பேப் பயல ஈத்திர பயல பேப் பயல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து உண்மையாலுமே சாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரா பேசினாரா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா சொல்லுவாரு, தமிழர்கள் வந்து பார்ப்பன சூத்திரன்னு சொல்லிட்டான், சூத்திரங்கள்லாம் தாசிமாவனுங்க, சூத்திரம்லாம் தேப்பசங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சூத்திரர்கள்லாம் யாரு அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா தேடி பார்த்தேன். மனு தர்மத்துல வந்து உண்மையாலுமே அவங்களாம் வந்து தேப்பசங்களா இல்ல தாசிமாவனுங்களா அப்படி போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவரே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிக்சர்ல கூட காட்டுறேன். அதை தாண்டி அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஆர் சூத்ராஸ் அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருப்பாரு.
அதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து சூத்திரர்களும் ஆரியர்களே, அவங்க வந்து ஆரம்பத்துல சத்திரியர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கும் பார்ப்பனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அவனை வந்து கீழ்த்தடத்துல போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த வர்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆரியன் மைக்ரேஷன்ல அவனுக்குள்ளே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுவ. அதுக்கப்புறம் தான் இங்க இம்ப்ளை பண்ணிருக்கானுவ. அதை தாண்டி மனு தர்மத்துல தமிழர் தமிழ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. கடல்லே இல்லையா? சோ இவர் வந்து சூத்திரனை வந்து தேப்பசங்கன்னு சொன்னாங்க. முக்கியமா சூத்திரர்கள் தமிழர்கள் சொன்னாங்க. தமிழர்களை வந்து தேப்பசங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான உருட்டு. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். எப்படி பார்த்தாலும் சாதி ஒழிப்பை பேசுறேன்னு சொல்லிட்டு இவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி சண்டையை மூட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு தான் சொல்லலாம். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். இப்போ இந்த பெரியாரிஸ்ட்லாம் முட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பெரியார்னாலதான் வந்து சாதியை ஒழிஞ்சிச்சு, பேருக்கு பின்னாடி சாதியை தூக்குனதே பெரியார் தான், சாதியை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒழிச்சதே பெரியார் தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ பேருக்கு பின்னாடி சாதி தூக்குனா சாதி ஒழியுமா? நிஜமாவா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா அதிக ஜாதி கலவரம் எங்க நடக்குது தெரியுமா? தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டா ஜாதி ஒளி நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஜோக்கர் தெரியுமா அவங்க? இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பேர்கள் சொல்றேன். அதாவது ரோஹித் சர்மா, மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, நரேந்திர மோடி, அமித்ஷா, மமதா பானர்ஜி, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி சாதி பேர் தான் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களாம் சாதி சண்டை போட்டு இருக்காங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்படியே வடநாட்டு ஃபுல்லா பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டிருக்கானுவ. ஆனா அதிக சாதி சண்டை தமிழ்நாட்டுல தான் நடக்குது. இது உங்களுக்கே ஃபிஷியா தெரியல? இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சாதி பேர் வச்சு சுத்திட்டு இருக்கவங்களுடைய பேரை சொல்றேன், நீங்களே கேளுங்க. ரங்கராய சக்திவேலு நாயக்கர், ரங்கராய சக்திவேல் நாயக்கர், ஜனனி ஐயர், முத்துலட்சுமி ரெட்டி, காமாட்சி நாயுடு, கௌதம் வாசுதேவ் மேனன், சுதா கொங்கரா. இந்த மாதிரி சாதி பேர் சொன்னா யாருக்கும் எதுவும் ஃபீல் ஆகுறது இல்ல. அதுவே வேற சாதி பேர் சொல்றேன். உதாரணத்துக்கு ராமசாமியோட பேர் எடுத்துக்குவோம். ராமசாமி படையாச்சி, ராமசாமி கவுண்டர், ராமசாமி தேவர், ராமசாமி நாடர், ராமசாமி பறையர், ராமசாமி தேவேந்திரர். இப்படி சொன்னா மட்டும் ஏன் உங்க மூஞ்சி சுளிக்குது? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. இதுதான் திராவிடம். இப்போ பேருக்கு பின்னாடி சாதி எடுத்தா சாதி ஒழியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த சாதியை தூக்கறதுனால யாருக்கு அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி திராவிடம் சொல்லிக்கிட்டு தமிழர் அல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை ஈஸியா ஆட்சி பண்றதுக்கு தான் அந்த ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. இப்போ உண்மையாலுமே சாதி எப்படி ஒழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான். முதல்ல அவங்க வந்து எஜுகேட் ஆகணும். எஜுகேட் ஆகணும்னா வெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது. இந்த சாதி பேசுறான் பாத்தீங்களா, அந்த தற்குறிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தேவை. படிடா, ஒழுங்கா படிடா. அப்பனாதான் வந்து உண்மையான அரசியல் என்ன, உண்மையான தேவை என்ன அப்படிங்கறத புரிஞ்சு 2 பேரும் ஹார்மோனியா வாழ்வாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழியறதுக்கு ஒரு இன்டர் டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகணும். அதாவது 2 சமுதாயத்துக்கு நடுவுல ஒரு டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ சென்னையில ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க. அந்த கம்பெனில வேலை செய்யறவன் ஒரே சாதிக்காரனா இருக்க மாட்டான். வெவ்வேறு சாதிக்காரன் வெவ்வேறு ஊர்ல இருந்து வரவன். அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு தேவை, ஒரு டிபெண்டன்ஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சாதி ஏற்றத்தாழ்வு குறைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனியா வாழ்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அர்பன் சைட்ல வந்து இந்த ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து சாதியோட அந்த ஒரு வன்முறை வந்து குறையும். ஆனா ரூரல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகாதனால இவங்க வந்து தனிச்சுதான் இருப்பாங்க. இதுதான் அம்பேத்கர் வந்து ரிசர்வேஷன் மூலமா சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. கவர்மெண்ட் பாடிஸ்ல எல்லா சமுதாயம், ரிசர்வேஷன் ஒண்ணு தாழ்த்தப்பட்ட மக்களும் கிடையாது, பிசி எம்பிசி எல்லாமே இருக்கு. அம்பேத்கர் அதுக்கும் போராடி இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடியில வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு குறையும். ஓகேங்களா? ஸோ சாதி ஒழிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அப்ரோச் எடுத்தது யாருன்னா அம்பேத்கர் தான் சொல்லலாம். இப்போ பெரியாருடைய கடைசி கொள்கையான சுயமரியாதையை பத்தி பார்ப்போம். தமிழர் முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி. தமிழ் சனினை விட்டு தொலைங்களேண்டா. திருக்குறள் வந்து தங்க தட்டுல வச்ச மலம். தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரியனோட கைக்கூலி. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரியனுக்கு அண்ணன். நீங்க வந்து வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு பேசியிருப்பாரு. அதை தாண்டி வந்து
தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வந்து காட்டு மிராண்டி எழுத்துக்கலாம், அதனால இங்கிலீஷ் ஆல்பாபெட்டை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசுனதுக்கு அப்புறமும் பெரியாருக்கு சொம்பு தூக்குறான் பத்தியா, அவன் எவ்வளவு பெரிய சுயமரியாதை கொண்டவனா இருப்பான்றத நீங்களே யோசிச்சுக்கங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இப்போ இந்த சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் தான் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வழக்கம் போல பெரியார் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து வேற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் யாருன்னா சர்பிட்டி தியாகராயர். அதாவது டி நகர் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டி நகரே அவருடைய பேரை வச்சுதான் வச்சிருக்காங்க. அதை தாண்டி TM நாயர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே பிரெஞ்சு புரட்சியில வந்து இன்ஸ்பயர் ஆகி, அதாவது பிரெஞ்சு புரட்சியில என்ன நடக்கும், இந்த மாதிரி ராயல் லீனேஜஸா இருக்கட்டும், லேண்ட்லார்ட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பாமர மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனுக்கு கீழே அந்த பார்ப்பனர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வந்து மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1916 ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பெரியார் தான் பண்ணாரு. பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது பெரியார் தான், சாதி ஒழிப்பு வந்து பாத்தீங்கன்னா பண்ணது பெரியார் தான், பகுத்தறிவு பேசினது பெரியார் தான், சுயமரியாதையை சொன்னது பெரியார் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஊட்டிட்டு இருக்காங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பேசினதை யாரு கேட்டா? என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்கன்னா ஒரு 2% 3% மக்கள் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி பெரியாரே வந்து பாத்தீங்கன்னா திமுகவை, அதாவது அண்ணா வந்து பிரிச்சுட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா திருட்டு பசங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியா ஒன்னா பொண்டாட்டியை கூட அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டானுவ, அந்த மாதிரி பயிலுக அப்படின்லாம் பேசி வச்சிருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லாம இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கு இவ்வளவு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறானுவ. காரணம் கேட்காத அரசியல். நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். இப்போ இந்த திராவிட கழகம் அவனுங்க ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா என்னைக்காவது திமுக அகேன்ஸ்டா, அதாவது ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்னு பேசுறீங்க, ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு சீட் கொடுத்துருக்கு, எவ்வளவு MLA இருக்காங்க, எவ்வளவு MP இருக்காங்கன்னு நீங்க கேட்டிருக்கானுங்களா? ஏன் நீங்க வந்து சாதி பாட்டு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கானுங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். இப்போ இந்த தீகாவே ஒரு டுபாகூருன்றதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரியார் என்ன சொன்னாரு, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கூடாது. அப்போ அந்த தீகாவோட பேரனுங்க, அதாவது திராவிட கழகத்துடைய அந்த பேரனுங்க பெரியார் பேரன் சொல்லிட்டு இருக்கானுல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ வந்து பாத்தீங்கன்னா நியாயப்படி கல்யாணமே பண்ணிடக்கூடாது, கர்ப்பப்பையை தூக்கி வெளியே போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தாங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையிலே வந்திருக்க முடியாது, பிள்ளைய பெற்றிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி பிறந்திருப்பானுங்க? அப்போ எவனுமே வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை கண்டுக்கவே இல்லை. சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் காரணத்துக்காக ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பெரியார் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது யாரும் பெருசா கேட்டதும் கிடையாது. அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி பண்ணதும் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரு. எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க? சாதி ஒழிப்புன்றாங்க, எத்தனை பேர் சாதி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க? கிடையாது. ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கதான் செய்யுது. அதை தாண்டி பெண்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. சுயமரியாதை. ஆக்சுவலி பெரியாரை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு பெரியார் பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பெரியார் வந்து அவங்கள படிக்க வச்சாரு, பெரியார்னால தான் நீ சட்டை போடுற, பேண்ட் போடுற, சட்டி போட்டு சுத்திக்கிட்டு இருக்க, பெரியார் தான் உங்களுக்கு வரலாறு, பெரியார் தான் உங்களுக்கு எல்லாமே, பெரியார் இல்லைன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா காட்டு மிராண்டி தான். தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கு முன்னாடி குகை மனிதர்களா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்ட கதையை உருட்டுவாங்க. இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்குறிகளில் இவரை போல் ஒரு தற்குறி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல பொய்யன் தோன்றாததால், தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்குறி ஒருவர் இல்லாததால், இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமி தற்குறி பொய்யன் என்றே அழைக்க வேண்டும். வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பார்த்து. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியாச்சு. இவ்வளவு முரண்பாடுகள், இவ்வளவு கான்ட்ரோவர்சி வச்சிருக்கிற ஒரு தலைவரை ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய அண்டா தூக்கி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.